லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் உருவாகி இன்று பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கும் கூலி திரைப்படம் எப்படி இருக்கு என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கதைப்படி நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் மேன்சன் நடித்து வருகிறார். விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இறந்ததாக தகவல் அறிந்து அங்கு செல்கிறார். சென்ற இடத்தில் சத்யராஜ் இயற்கையாக சாகவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்து கொலை செய்திருப்பதாகவும் ரஜினி தெரிந்து கொள்கிறார். தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து பழிவாங்க நினைக்கிறார் ரஜினி. இறுதியில் சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக செய்தார்கள், அவர்களை ரஜினி பழிவாங்கினாரா என்பதே படத்தின் மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைலில் அசத்தி இருக்கிறார். நண்பனுக்காக பழிவாங்க துடிப்பது, கொன்றதற்கான காரணத்தை தேடி அலைவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் மாஸ் காண்பித்திருக்கிறார். வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் நாகார்ஜுனா. இவரது உடை நடை அனைத்துமே ரசிக்க வைக்கிறது. சௌபினின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலம். அடியாளாகவும் நல்லவன் போல் நடித்து வில்லனாகவும் அசைத்திருக்கிறார். சத்யராஜ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவரது மகளாக வரும் ஸ்ருதிஹாசன் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார். சென்டிமெண்ட் காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்கிறார். சார்லி, காளி வெங்கட், கண்ணா ரவி, லுலுசபா மாறன், ரெபா, மோனிகா, மோனிஷா பிளஸி என அனைவரும் கொடுத்த வேலையை செய்திருக்கிறார்கள். நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் எடுக்கிறது. பல காட்சிகளில் ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ் வைத்து ரசிக்க வைத்திருக்கிறார். பல கதாபாத்திரங்களின் என்ட்ரியும் அவர்களின் நடிப்பும் வியக்க வைத்திருக்கிறது. கதாபாத்திரங்களை திறமையாக கையாண்டிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களும் வைத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார். இருந்தாலும் கூலி திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்துமா என்பது சந்தேகம்தான். அனிருத்தின் இசை படத்திற்கு பெரிய பலம். பின்னணி இசையில் மிரட்டியிருக்கிறார். பாடல்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறது. கிரிஷ் கங்காதரனின் ஒளிப்பதிவு காட்சிகளில் பளிச்சிடுகிறது. மொத்தத்தில் கூலி திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. சரி, நம்மளே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.